வணக்கம் சர்மிளா. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரின் கடந்த 2020ஆம் ஆண்டு போலீசார் தாக்குதலில் படுகாயமடைந்து இறந்தனர். இந்த வழக்கின் விசாரணையான தற்போது 5 வருடங்களாக மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று தற்போது 23ஆம் தேதி இந்த 9 போலீஸ்காரர்களும் குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்திருந்தார். அந்த நிலையில் அன்றைய தினமே தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்க நிலையில் அன்றைய மாலை ஒத்திவைத்த நிலையில் மீண்டும் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 30ஆம் தேதியும் மாநில மத்திய அரசு சார்பாக தொடர்ந்து இந்த அரசின் நிலைப்பாட்டின் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அன்றைய தினம் 30ஆம் தேதி ஒத்தி வைத்திருந்தார். அன்றைய தினமும் அரசின் சார்பில் அந்த நிலைப்பாட்டிற்கான அறிக்கையை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம், அதாவது 2ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்திருந்த நிலையில் தற்போது நீதிபதி அவர்கள் 11 மணிக்கு இந்த தீர்ப்பு தொடர்பாக விசாரணைக்கு வழக்கு எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் சர்மிளா. ஏனென்றால் தொடர்ந்து 9 குற்றவாளிகளும் தற்போது நீதிமன்றத்தை அழைத்து கொண்டு வரப்படுகின்றனர். இந்த நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு இது எழுந்துள்ளது. என்றால் மாநில சார்பில் அவர்களின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு சார்பில் இன்றைய தினம் அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் தொடர்ந்து இன்றைய தினமே தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது சர்மிளா.